ஐயா தமிழ்நாடு காவல்துறை டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஐஜி ஐயா அவர்களுக்கும், டிஎஸ்பி மேற்படி எஸ்பி ஐயா அவர்களுக்கும், கலெக்டர் ஐயா அவர்களுக்கும், இருக்கக்கூடிய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும், கரூர் நாடக நடிகர் சங்க உறுப்பினர் கலைமாமணி KR இந்திரா என்ற பணிவான வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 81 பதிவு செய்து இந்த கரூர் நாடக நடிகர் சங்கம் 50 வருட காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 400-450 நடிகர்கள் இருந்து வருகிறார்கள். அதிலே ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ₹1 ரசீதில் இருந்து இப்பொழுது 150 ரூபாய் 250 ரூபா வர வரைக்கும் ரசீது போட்டார்கள். நல்லபடியாக நாடகம் ஆடினோம், எல்லோரும் நன்றாக இருந்தோம். ஆனால் தற்சமயம் சங்கமே குழப்பத்திலே இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து பழனி ரத்னப்பா தலைவராக இருந்தார், சஞ்சீவி தலைவராக இருந்தார், நெடுமாறன் தலைவராக இருந்தார், KR அம்பியா தலைவராக இருந்தார், தண்டபாணி தலைவராக இருந்தார், அண்ணாதுரை தலைவராக இருந்தார், காளிமுத்து மாமா அவர்கள் தலைவராக இருந்தார்கள். இப்படி பெருங்கொண்ட தலைவர்கள் எல்லாம் இருந்து இந்த சங்கத்தை காப்பாற்றி நல்லபடியாக இயங்கிக் கொண்டிருந்த சங்கத்தை ஒரு சாதாரண ஒரு கம்யூனிஸ்ட் அரசியல்வாதியாகப்பட்ட ஒரு பால்காரர் என்ற பழனிசாமி அவர்கள் தண்ணீர் வியாபாரமும் பால் வியாபாரமும் செய்து கொண்டிருந்தவரை கொண்டு வந்து கரூர் சங்கத்திலே மெம்பராக சேர்த்தி ஒரு கௌரவமாக இருக்கட்டும் என்பதற்காக அவர்களை நாங்கள் சேர்த்தோம். ஆமாம், கடைசியில் எங்கள் நாடகக்காரர்களுக்கு எல்லாத்திற்கும் வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படும்படி செய்து விட்டார். இப்பொழுது இந்த சங்கத்தை அவர் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கொண்டு எல்லோரும் நடிகர்களை எல்லாம் கடந்த 50-60 வருட காலமாக மெம்பராக இருந்த உறுப்பினர்களை எல்லாம் வெளியேற வைத்து கடைசியில் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு 10 நபர்களை வைத்துக்கொண்டு சங்கத்தை இயங்கிக் கொண்டு இப்பொழுது எங்களை எல்லோரையும் வெளியே உட்கார வைத்து விட்டார். இப்பொழுது நீங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் மக்களே, எல்லோரும் பாருங்கள் எங்களோட நிலைமையை. நாங்கள் இப்பொழுது தம்பி முருகேசன் அவர்கள் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து கொடுத்து எனக்கு உட்கார வைத்திருக்கிறார். இப்படியே நாங்கள் எத்தனை நாளைக்கு இப்படி வெளியவே நாங்கள் உட்கார்ந்துருக்கிறது. ஆமாம், ஒரு பஜனைக்கு போவதென்றால் பெட்டி வராகத்தை எடுக்க முடியவில்லை. வீடு சங்கம் பூட்டி கிடக்கிறது. சாவியை கேட்டால் ஸ்டேஷனில் ஒப்படைத்து விட்டேன் என்கிறார். ஸ்டேஷனில் போய் கேட்டால் எங்கள்கிட்ட கொடுக்கவில்லை என்கிறார். நான் அப்படி சொல்லவில்லை, நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று தான் சொன்னேன். இப்பொழுது எனக்கு நெஞ்சு வலிக்குது, நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். கடைசி வரைக்கும் எங்களுக்கு எனக்கு சாதகமா எனக்கு படித்து என்னுடைய உத்தரவு கேட்கறவங்க ஆனால் அவங்களத்தான் நான் வச்சுக்குவேன், மற்றவங்களை பூரா நான் வெளியேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. 10 வருஷம் 2014 இருந்து அனைத்து நாடக நடிகர்கள் மேலையும் கேஸை போட்டு 2-3 கேஸு ஹைகோர்ட்ல கேஸு, இங்கே நம்ம இந்த கரூர் கோர்ட்ல கேஸு, எல்லா கேஸ்லேயும் நாடக நடிகர்கள்லாம் ஜெயிச்சிட்டாங்க. இவர் தோத்துட்டார், எல்லா கேஸ்லேயும் தோத்துட்டார். கடைசியில் ஃபைனலாக இப்போ ஒரு கேஸ் நடக்குது. அதில் அண்ணாதுரையா பால்காரரா அப்படிங்கிற மாதிரி தான் 2012-13 ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்தவர் அண்ணாதுரை அவர்கள். அந்த அண்ணாதுரை அவர்கள் எங்கே போய் கேட்டாலும் மெட்ராஸில் மண்டல ஐஜி மன்றத்தில் போய் கேட்டோம், தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் கேட்டோம், EIC நாடக மன்றத்தில் போய் கேட்டோம், அங்கே அரசியல் அலுவலகத்தில் போய் கேட்டோம். 2012-13 ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்தவங்க யாரோ அவங்க தான் சங்கத்தை பதிவு பண்ண முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது இருப்பது ஜெயபாலும் என்ற செயலாளரும் தலைவர் என்ற அண்ணாதுரை அவர்களால் இருக்கிறார்கள். அவர்களை சேர்ந்த நிர்வாகத்திலே பாதி பேர் உயிரோடு இல்லை. இப்போ அவர்களை வைத்து தான் இந்த சங்கத்தை பதிவு பண்ண வேண்டும். இதற்கு ஒத்துழைக்கிறதுக்கு தான் நாங்கள் கேட்குறோமே தவிர நாங்கள் வேற எதற்கும் நாங்கள் கேட்கவில்லை. தயவுசெய்து சங்கத்தை திறக்க சொல்லுங்கள். நடிகர்கள் 10 நடிகர்கள் போக வர இருந்தால் தான் இது நடிகர் சங்கம். பூட்டி கிடந்தா இது நடிகர் சங்கம் இல்லை. இது பால்காரர் என்றவர், அதாவது மதுரையிலிருந்து, காரைக்குடியிலிருந்து, திண்டுக்கல், புதுக்கோட்டை எல்லா நடிகர்களும் முக்கியமான உறுப்பினர்கள்லாம் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. பொதுக்கூட்டம் போட்டோம். 200 பேர் பொதுக்குழு கூட்டத்தில் இருந்தாங்க. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கப்படவில்லை. நிர்வாகம் தேர்ந்தெடுக்கலை. சங்கத்தை பாதுகாக்கணும், காலண்டர் போடணும், நாடகம் ஆடணும், ரசீது போடணும். ஒரு 6 மாதத்துக்கு இதை செய்யுங்க. 6 மாதம் சீசன் முடியட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம சங்கத்தை பதிவு பண்ணிக்கலான்னு எல்லா தலைமை சங்கமெல்லாம் எங்களுக்கு சொல்லணும். நாங்கள் அதே கமலா என்ற பொண்ணும், ரங்கராசு, அண்ணாதுரை, மூர்த்தி, புரட்சிராணி, இந்திரா, ஈட்டி கணேசன் எல்லாத்தையும் ஒரு 6-7 பேர் பொறுப்புல இருங்க. நிர்வாகம் கிடையாது, இதுல தலைவர் செயலாளர்லாம் யாரும் கிடையாது. பணத்துக்கும் பாதுகாப்பு, சங்கத்துக்கு பாதுகாப்பு, நடிகர்களுக்கு பாதுகாப்பு, காலண்டரை போடணும்.
அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறுப்பு வந்து அதே மாதிரி அவர் ஐயா ஆமாம் பூச்சிமுருகன் சாரும் ஒத்துக்கிட்டாரு. ஆமாம், அவருடைய ஆலோசனைப்படி தான் அவருடைய யோசனைப்படி தான் இதை நாங்கள் செஞ்சோம், கூட்டம் போட்டோம். இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க. சங்கம் பாதுகாப்பாக ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருந்தது. இதுக்கு இடையில கொஞ்சம் மனஸ்தாபம் வரவும் அண்ணாதுரை இந்திரா ஒரு 2-3 பேர் வெளியேறிட்டோம். வெளியேறின உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உடனே நிர்வாகம் பால்காரர் என்ற பழனிசாமி தலைவராகவும் நல்லமணியை உபதலைவராகவும் பழனிச்செல்வம் ஏற்கனவே சின்னமநாயக்கம்பட்டியிலே செயலாளராக இருந்தவர் அவர் இங்கே வந்து செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ அவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த சங்கத்துக்குள்ளே இருக்கணும் இருக்காங்க. யாரும் நடிகர்கள் யாரும் வரக்கூடாது. ஆரம்பத்துல இருந்து நாங்க 2-3 தடவை ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் கொடுத்தோம். குமஸ்தா போடுங்க குமஸ்தா போடுங்கன்னு. குமஸ்தா இந்த மாசம் போட்டுருவோம், அடுத்த மாசம் போட்டுருவோம், நாங்க நடிகர்களை கேட்டுத்தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 வருஷமா குமஸ்தா போடாம தானாவே 10,000 சம்பளத்தை எடுத்துட்டு போயிட்டு 1,20,000 அவர் கையில காசு எடுத்திருக்காரு. வான்கோழி பிரியாணி இவர் வீட்டில் வளர்த்து யாரும் வாங்க முடியாத காரணத்தினால நாடகக்காரனுக்கு வந்து சோத்தாக்கி போட்டு அதில் 16,000 வீட்டில் கணக்கேற்றிருக்காரு. சமையல் கூலி வெங்காய பச்சைப்படம் வாங்கினது. ஆமாம், இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கணக்கில் எழுதியிருக்காங்க. இப்படி 90 எல்லாம் கணக்கில் எழுதிக்கிட்டு வீட்டு சங்கத்துக்குள்ள நாங்கள் யாரும் வரக்கூடாது. அத கேட்டா யாராவது அப்ப அந்த பொருளாளராக இருந்த கவனாப்புல கேட்டுச்சு, கமிட்டி மெம்பர் அந்த சுப்ராபு கேட்டா. அப்படி அந்த தம்பி கேட்கும் போது இந்த பொண்ணு கேட்கும் போது என்ன சொன்னாருன்னா உடனே கேஸ். ஆனா ஜெயஜோதி பிள்ளை வந்து ஏன் நீங்க சங்கத்தை பதிவு பண்ணணும்னால உள்ள வந்தீங்க, ஏன் பதிவு பண்ணலன்னு ஜெயஜோதிங்கிற ஒரு பொண்ணு கேக்குது. அதுக்கு அந்த புள்ள மேல கேஸ். இப்படி உள்ள சங்கத்துக்குள்ள போறவங்களை பூரா கேச போட்டா நாடகக்காரங்க புழைக்கிறதா சாகிறதா? எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழிதான் என்ன இல்லையா? அப்படி நான் சங்கத்தை விட்டு நான் வெளியேறதா இருந்தா எனக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடு அப்படின்னா நாடகக்காரர்கிட்ட 10 லட்ச ரூபாய்க்கு எங்க போவாங்க? 10 லட்சம் பணம்னா என்னுடைய சொல்படி எனக்கு கட்டுப்படுத்த நடக்கணும். அப்படி 10 லட்ச ரூபா கொடுக்க முடியல. அப்ப நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். என் பேசத்தான் கேட்கணும். நான் என்ன சொல்றேன் அதன்படிதான் நடக்கணும். இத மிரட்டுறது பழி வாங்குறது கதவை அன்னைக்கு எல்லாரும் வந்து நடிகர்கள் வந்து என்னன்னு கேட்கறதுக்கு உள்ள வந்தவங்கள வெளியே தள்ளி கதவை பூட்டிட்டாரு. இதுக்கு நடிகர்கள் எல்லாருமே சாட்சி, எல்லாத்துக்குமே தெரியும், யாரும் எதுவும் சொல்ல முடியல. அப்ப இதெல்லாம் தவறு இல்லையா? தயவு செய்து நாடகக்காரர்களை வாழ விடுவதற்கு எங்களுக்கு ஒரு வழிவகுக்குமாறு காவல்துறை அதிகாரிகளையும் தமிழக அரசையும் கலெக்டர் ஐயாவையும் எஸ்பியும் டிஎஸ்பியும் ஐஜியும் ஆமா அரசியல்வாதிகளும் மந்திரியும் எம்எல்ஏ எம்பி எல்லா அனைத்து துறை சார்ந்தவள் அதிகாரிகளையும் பணிபுடன் காலையில் கேட்டு 400 நாடகக்காரர்களை வாழ வைப்பதற்கு உங்க கையில் தான் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.